சொல்லுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா இன்றைக்கி ரசம் வைக்கிறது காட்டுறேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன். சுடு தண்ணி வைக்கணும். அதில் வந்து கொதிக்க விட்டு வேக விடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரசத்துக்கு அதை ரெடி பண்ணிட்டேன். மட்டனுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம்லாம் போட்டு பெருஞ்சீரகம்லாம் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். 3 பெரிய வெங்காயம் வச்சுக்கிட்டேன். ஒரு 3 தக்காளி பழம் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு அம்மா மிளகாய் பொடி போடும்போது காட்டுறேன். இதுதான் இன்றைக்கி சமையல். சாதம் வடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். ரசம் மட்டும் முன்னாடி தாளிச்சிடுறேன். ரசம் தாளிச்சிட்டு கடுகு போட்டுடுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடுறேன். இந்த ரசம் வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் அது கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு வைக்கிறேன் இன்றைக்கி. அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிட்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில் பொரித்து ஒரு பச்சை மிளகாய் அதில் போட்டு ஒரு 2 பேரட்டி விட்டு அப்புறம் தக்காளியும் புளியும் வேக விட்டு மசிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணி அது கூட வந்து அம்மா ஒரு கொதி வரப்போது துவரம்பருப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள் ஒரு அம்மா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரசப்பொடி வந்து துவரம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் லைட்டாக அரிசி, கொஞ்சம் வெந்தயம், மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கொத்தமல்லி விதை லைட்டாக ஒரு பச்சரிசி 1 ஸ்பூன் போட்டேன், கொத்தமல்லி விதை, துவரம்பருப்பு. இப்போ வந்து வேக வச்சு தண்ணி விட்டுடுறேன். தக்காளியும் புளி தண்ணியும் விட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அம்மா வந்து கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் ஒரு ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து பொடி செஞ்சு வச்சு இதை போடுறேன் பாரு. ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் அம்மா. இது லைட்டாக இப்போ ஒரு கொதி வரணும். இதுதான் ரசப்பொடி. இதில் வந்து மிளகும் ஜீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு அம்மா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போட்டு ஒரு பிடி மல்லி கொத்தமல்லி இறக்கி மூடி வச்சிடணும், அவ்வளோதான். வச்சு அதை ரசத்தை எடுத்துக்கிற அம்மா வந்து ஒரு குட்டி டம்ளர் தண்ணி, கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி விட்டுக்கலாம். கொதி வரப்போகுது. ஒரு 100 ml தண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா அந்த ரசம் நல்லாயிருக்கும். இதை சுட சுட சாதத்தில் வச்சுட்டு இன்றைக்கி மட்டன் குருமாவோட இது தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அடுத்தது வந்து அதுக்கப்புறம் ரசம் முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து மட்டன் குருமா தாளிச்சிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூட வந்து எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அம்மா அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா, பெருஞ்சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஐடாக அரைச்சிட்டேன். இப்போ எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் அம்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுக்குவோம். போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா சவரணும்டா. அம்மா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். நல்லா எண்ணெயில் நல்லா வெங்காயம் பொரிஞ்சிட்டோம். மசாலா வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். கடையில் வைக்கிறது எதுன்னு நான் வாங்கலை இந்த வாட்டி. பூண்டு, இஞ்சி ஒரு 30 பல், 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 30 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு விரல் சைஸு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 கிராம்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பட்டை எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதை ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பொரிஞ்சு வந்த உடனே மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் 1/2 கிலோ மட்டனுக்கு அம்மா. அதை நல்லா பொரியட்டும். அதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அது எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கிறேன். பொரிச்சிட்டு 3 தக்காளி பழம் அம்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதில் போட்டுக்கலாம் இப்போது. அதுக்கப்புறம் மட்டன் கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் கொட்டிக்கிறேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு மட்டன் போட்டுட்டேன். ஒரு 1/2 கிலோ மட்டன் தான் அன்றைக்கி அப்பா வாங்கிட்டு வந்தாங்க, அதுதான் செய்கிறேன். வெறும் மட்டன் வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சுட்டா தான் இன்றைக்கி சமையல். அது ஒரு 4 பேரட்டி அது கூட இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் எல்லாம் வச்சு ஒரு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா கடையில் வாங்காத வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி. இதை போட்டு ஒரு 4 திருப்பி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுறேன் அம்மா. அதுக்கு தேவையான கல் உப்பு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 விசில் விட்டால் போதும். இது நல்லா குழஞ்சிடும். அந்த கறி எலும்பெல்லாம் நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு. அதனால் ஒரு 8 விசில் விடுங்க. மட்டன் செஞ்சாலே 8 விசில் விட்டால் தான் அது கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா வேக்காடு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அம்மா பெரட்டி விட்டுட்டு வரேன். இப்போ வந்து கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன்டா. போட்டுட்டு தண்ணி விடுவோம். இதில் இந்த கிரேவிக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கலாம்.
தேங்காய்லாம் இன்றைக்கி தேங்காய் முந்திரி பால்லாம் விடுவோம், அதெல்லாம் விடலை. வெறும் பெப்பர் போட்டு தான் அம்மா வைக்கிறேன். சளி பிடிச்சிட்ருக்கு தம்பிக்கு, அதனால் நான் இந்த பெப்பர் போட்டு வச்சோம்னா பிள்ளைங்களுக்கு சளி குறையும். அதனால் தேங்காய் பால் விடாமல் வெறும் பெப்பர் பவுடர் போட்டு இந்த மாதிரி மட்டன் குருமா செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இதுக்கு ஒரு மூடி போட்டு குக்கரில் ஒரு 8 விசில் விட்டுட்டு அம்மா வரேன், மூடி வச்சிடலாம். அடிக்கடி மட்டன் செஞ்சு கொடுங்கடா. காசு தான் காரணம் எல்லாத்துக்கும். வாரத்தில் 2 நாள் கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு வலுவு தான். அதில் ஆனால் அவசியம் பெப்பர் போடுங்க. இந்த மாதிரி பெப்பரோடு சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த சளிலாம் போயிடும், என்னான்னு கேட்கும். அம்மா 8 விசில் விட்டு இப்போ நான் இறக்கிட்டேன்னா இப்போ இதில் மல்லித்தழையை கட் பண்ணி போட்டுட்டு இதில் பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெப்பர் போட்டு இந்த சுட சுட சாதத்தோடு இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ரசம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி சமையல் சிம்பிளாக தான் அம்மா பண்ணிவிட்டு போதும். சரிடா கண்ணுங்களா, பாய். அம்மா போயிட்டு வரேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா சொல்லுங்களா, பாய் 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 பாய். பசங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க எல்லோரும். பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்குவாங்க. பாய் 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 பாய்.